ஹலோ கைஸ், நான் உங்க விஜய். நம்ம முன்னாடி வீடியோல திருக்கழுகுன்ற மலைக்கு மேல உள்ள கோவிலை பார்த்தோம். இந்த வீடியோல மலைக்கு கீழே உள்ள கோவிலை பார்க்கலாம். இந்த கோவில்ல பக்தவச்சலேஸ்வரோட சன்னதியும் திரிபுர சுந்தரி அம்மனோட சன்னதியும் இருக்கு. கோவிலுக்குள்ள வந்ததும் ஒரு மன நிம்மதி கிடைச்சது. அவ்வளவு அழகா இருந்தது இந்த கோவில். இந்த கோவில்ல உள்ள மண்டபங்களுக்கு மேல செதுக்கப்பட்ட சிற்பங்களும் அவ்வளவு அற்புதமா இருந்தது. இந்த கோவிலை சுத்தி மொத்தம் 4 கோபுரங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு மிகப்பெரிய கோபுரம். முதல்ல பக்தவச்சலேஸ்வரோட சன்னதியை பார்த்து வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் விநாயகரோட சன்னதியை பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன லிங்கங்களோட சன்னதிகளை பார்த்துக்கிட்டு அப்படியே சுத்திட்டு வந்தோம்னா திரிபுர சுந்தரி அம்மனோட சன்னதியை பார்க்கலாம். இந்த சன்னதி பார்க்க ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுவும் இந்த சன்னதியில இருக்கிற தூண்கள் ஒரே நேர்கோட்டிலையும், அது மட்டும் இல்லாம தூண்களுக்கு மேல செதுக்கப்பட்ட சிற்பங்களையும் பார்க்க வேற லெவல்ல இருந்தது. அடுத்தது இங்க ஒரு நந்தியும், நந்திக்கு முன்னாடி ஒரு சின்ன குளத்தையும், அந்த குளத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கோபுரமையும் பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்தது. அது மட்டும் இல்லாம இங்க வந்ததும் பறவைகளோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 9 மாடிகளை கொண்ட பெரிய கோபுரம் கிட்ட தான் அந்த சத்தம் வந்துட்டு இருந்தது. அப்படியே கிட்ட போய் பார்த்தா உள்ள ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்கு. இது பார்க்க வேற லெவல்ல இருந்தது.